ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 65 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் அந்த ரூமுக்கு எல்லாரும் வராங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு போய் அந்த ஆட்டுத்தலையை காமிச்சிட்டு, இதுக்கு மேலே இந்த ரூமுக்கு யாரும் வரக்கூடாது, நான் செக்யூரிட்டிஸ் கிட்ட பேசுகிறேன், என்ன கேட்காம யாரும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இவன் நேராக அப்தின் கிட்ட தான் போகிறான். நீ என்ன பார்த்த, என்ன செக்யூரிட்டிஸ் வச்சிருக்க, என்ன நடந்திருக்கு பாத்தியா, இதெல்லாம் உன்னாலதான், நீ தான் இதெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் கோவப்பட்டு சரி ஓகே நான் இந்த வேலையை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, முதல்ல உன் செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாத்தோட கால் லிஸ்ட் எல்லாமே நான் செக் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு காரணம் நீங்க யாரோ தான், அதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ வேலையை விட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சத்தம் போட்டு போறான். இதே நேரத்துல இந்த கிழவி தான் அவங்க அண்ணனை சாகடிச்சிருப்பா. அவ என்ன நினைச்சு சாகடிச்சுப்பான்னா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அக்கின் எதுவுமே பண்ணல, நீ செத்ததுக்கு அப்புறம் அது அத்தனைக்கும் காரணம் அவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவன் எனக்காக ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அவனை சாகடிச்சிருக்கா. இந்த நேரத்துல ஆர்கன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒருத்தனை கொண்டுட்டேன், என்னாலதான் அவன் செத்து போயிட்டான், இனி என்ன பண்ண போறணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் உன்னால சாகல, இது எதுவும் உன்னால நடக்கல, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்றாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஆன்டப்ல இருக்கிறப்போ அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் பார்க்க போயிருக்காங்க. அப்போ அண்ணன் மரம் வெட்டிட்டு இருப்பான், தங்கச்சி இவ மாடு இருக்கிற பிளேஸை கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ எனக்கு ஒரு ஆடு வேணும், ஏன்னா நான் காலிஸை கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆட்டோட தலையை வெட்டி ஒரு உயிர் பலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லியிருப்பா. சரி சரி நீ முதல்ல கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் மித்த விஷயங்கள் பார்த்துக்கலாம், காளி சொன்ன கல்யாணம் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுக்கு, எவ்வளோ வருஷம் ஆனாலும் காலிஸ் என்னத்தான் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருப்பா. வீட்டுக்கு வந்தா இவ பேசிட்டு இருந்த அவ காலிஸை கல்யாணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மாட்ட இன்னைக்கு பேச போறா அப்படின்னு சொல்லி நியூஸ் தெரிய வருது. அந்த நியூஸ் சொல்ற ஆள்கிட்ட அவ பின்னாடி ஒருத்தன் 2 நாளா சுத்திட்டு இருக்கான், பார்த்து இந்த நியூஸ் தெரிஞ்சவன் ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு, இவ அவளோட நகையை ஒருத்தன்ட்டு கொடுத்து அவளை வெளியே கூட்டிட்டு வந்து காட்டுக்கு நடுவுல புதைச்சு வச்சிருங்க, காலையில அவளை உயிரோடவோ இல்ல பொணமாவோ எல்லாரும் மீட்டெடுக்கட்டும், அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அனுபவிப்பா, காலிஸ் வேணுமா அவளுக்கு, காலிஸ் காலிஸ் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசா இருக்கும் போதே ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க போல. இப்ப அதோட பிரதிபலனா தான் அந்த பகை வாழ்ந்துதான் இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறி நிக்குது. எல்லாருக்கும் அங்க பைத்தியம் பிடிக்குது. ஏன்னா இது நடந்தது தாத்தாவோட ரூம்குள்ள. தாத்தாவோட ரூம்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாரும் போகவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இது நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு மோசமா இருந்திருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாங்கிற பயத்துல எல்லாரும் கொஞ்சம் இருக்காங்க. இப்படியே அடுத்த நாள் காலையில பாட்டி ஃபெரித்தை கூப்பிட்டு போய் பேசுறாங்க. எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும், நம்ம குடும்பத்துக்கு பெரிய த்ரெட் இது, பட் தாத்தாக்கு வயசாயிருச்சு, அவர் நான் எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ண முடியாது, உங்க அப்பா இருக்கா பட் பெரிய யூஸ் கிடையாது, ஆனா நீ நீ மட்டும் தான் இந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளையா இருக்க, நீ தான் இதெல்லாத்தையும் இனிமேல் பாத்துக்கணும், இந்த குடும்பம் மொத்தம் உன்னோட பொறுப்பு தான், அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. பேசி முடிச்சுட்டு பாட்டி நேரா கிச்சனுக்கு போய் வந்த ஆட்டு தலையில சூப்பு வைங்க, நம்ம விருந்தாளிகளுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்துல பாட்டி வீட்டுக்குள்ள யார் வரதையும் அலோ பண்ணல. தேஷ்முக் வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது, நீ ஏன் பெர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வரலான்னு கேட்பாங்க. இல்ல இவரு ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ், யாரா இருந்தாலும் ஏன் வீட்டுக்குள்ள வரணும்னா ஏன் பெர்மிஷனோட தான் வரணும்னு பேசிட்டு இருக்கும்போது, உங்களோட ட்ரைனர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுமே பாட்டி அவனை அடிச்சு விரட்டலாம்னு சொல்லி போவாங்க. இவளும் பின்னாடியே போறா. போய் யாரும் உள்ள வரக்கு அலோடு இல்லை, நீ முதல் வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனர் அனுப்பி விட்டுறாங்க. இந்த டைம்ல ஃபெரித் நேரா போய் சேரனோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு போறான். அதே நேரத்துல ஈஸை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபெரித் வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி காத்துட்டு இருங்க, சரியான நேரம் வரப்ப அவளை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஃபெரித் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறான் சைரனுக்கு, அதுக்காக தான் இவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இறுதி சடங்கு நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஃபெரித்தும் வந்து கடைசி மண் எடுத்து போடுறான். அங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை கூட்டிட்டு போய் பேசுறான். நீ இப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல, நீ ரொம்பவே பொறுமையான நல்ல மனுஷன், ஆனா நீ ஏன் இப்படி பண்ண, ஆட்டுத்தலை அனுப்பி வைக்கிற அளவுக்கு மோசமானவனா, சரி உன் முன்னாடிதான் நான் இருக்கேன், உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். எனக்கு தேவை நீ இல்ல, நான் உன்னை எதுவும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சேரனை கூட்டிட்டு இவன் நேரா மாலுக்கு போறான். மாலுக்கு போய் சேரன் மாதிரியே இவனும் ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறான். இதை பார்த்து அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த டைம்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யாரோ அவளை போற வழியிலே கடத்தி கொண்டு போறாங்க. பெலினும் கயாவும் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு
இந்த லூசு வருது வந்து இனிமேல் நான் உன் கூட தான் இருக்க போறேன், உன்னை தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொன்னாங்க. அதனால இனிமேல் நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு குறுக்க அவ வர பிளான் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறா. இந்த நேரத்துல அப்தின் கிட்ட செஃப்போட பொண்ணு ப்ரப்போஸ் பண்றா. அத இவ பார்த்து பயங்கரமா கோவப்படுற நேரத்துல, இதனாவது உங்க அம்மாக்கு தெரியுமா, முதல்ல இதை பத்தி உன் அம்மாட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவ அவங்க அம்மாட்ட சொல்லும்போது நேரா அந்த இடத்துக்கு அப்தின் வந்து, நான் அவளை லவ் பண்றேன், நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சுனாப் தப்பான விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி இவனே உண்மை என்னவோ அதை சொல்லாம சுனாவை கடுப்பேத்துறதுக்காக தான் லவ் பண்றதா சொல்லிடுறான். இப்படியே நைட் ஆக அக்கின் வீட்டுக்கு அந்த ஆட்டு தலையோட சூப் வந்திருக்கு. நம்மளோட கலாச்சாரத்து நம்மளோட பண்பாட்டுப்படி யார் நம்மளுக்கு தலையை வெட்டி கொடுத்தாலோ அந்த ஆடு வெட்டுற கூலி வேலை செய்யறவங்களுக்கு அந்த சாப்பாட்டு அனுப்புறது எங்களோட வழக்கம் அப்படின்னு போட்டு அந்த ஆட்டோட தலை சூப்பை இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் அக்கின், ஓகே, யாரு என்ன பண்றாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் இன்னைக்கு நைட்டு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறான். அபிகிட்ட இவன் ரொம்பவே கோவமா பேசியிருப்பான். அது சரி அவனை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி அபிகிட்ட இவங்க 2 பேரும் போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஈஸ் கால் பண்றா. இந்த மாதிரி நான் வெளியே தான் இருக்கேன், உன்னோட நோட்ஸ் ஒன்று கொடுக்க வந்தேன், எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, நீ கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றப்போ, எங்க போகணும் நானும் வரேன்னு சொல்லி ஃபெரித் சொல்லுவான். இல்ல இல்ல இங்கதான், நான் போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. வெளியே போனா அங்க ஒரு கார்டு நின்று இருப்பான். எங்க இவளை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துல ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சு முடியாம கார்ல இருக்கா. அவ கூட இருக்கிறது அகின். அப்படியே சேரனை உள்ளிழுத்து போடுறாங்க, அந்த கார்டை கொன்னுடுறாங்க. இப்படி சேரனை கடத்தின அகின். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.